டெல்லியில் கணவனுக்கு உணவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து மின்சாரத்தை பாய்ச்சி கொலை செய்த வழக்கில் மனைவி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய காதலனுடன் இன்ஸ்டாகிராமில் சாட் செய்ததன் மூலம் இருவரும் சிக்கியுள்ளனர். தந்திரமாக கணவனை கொலை செய்தது எப்படி? டெல்லியில் துவாரகா பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான கரண் தேவ். இவர் தனது மனைவி சுஷ்மிதாவுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி மின்சாரம் தாக்கி கரண் தேவ் சுய நினைவை இழந்ததாக அவரின் உறவினர்களுக்கு சுஷ்மிதா தகவல் தெரிவித்துள்ளார். உடனே விரைந்து வந்த உறவினர்கள் அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கரண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததால் உடற்கூராய்வு செய்ய வேண்டாம் என்று சுஷ்மிதா கூறியுள்ளார். ஆனால் கரணின் சகோதரர் குணால் உட்பட குடும்பத்தினர் வலியுறுத்தியதன் பேரில் தீனதயாள் அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. 3 நாட்கள் கழித்து கரண் தேவியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரின் சகோதரர் குணால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அத்துடன் தனது அண்ணியும் அவரது உறவினரான ராகுலும் இன்ஸ்டாகிராமில் சாட் செய்த ஆதாரத்துடன் சதிவலையை அம்பலப்படுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் கரணின் மனைவி சுஷ்மிதாவை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. சுஷ்மிதா திருமணத்திற்கு பின் தனது உறவுக்கார இளைஞர் ராகுலுடன் கடந்த 2 ஆண்டுகளாக முறை தவறிய உறவில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கணவரின் சொத்திற்கு ஆசைப்பட்டு அவரை தீர்த்துக்கட்ட இருவரும் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று கரணுக்கு உணவில் 15 தூக்க மாத்திரைகளை கலந்து சுஷ்மிதா கொடுத்துள்ளார். பின்னர் அவர் சுய நினைவை இழந்ததும் உடலில் மின்சாரத்தை பாய்ச்சி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக தனது ரகசிய காதலன் ராகுலிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் சாட் செய்து சந்தேகங்களை கேட்டறிந்து தனது கணவனை கொலை செய்துள்ளார். இதையடுத்து சுஷ்மிதா மற்றும் ராகுலை கைது செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்திற்கு ஆசைப்பட்டு தனது கணவரை கொலை செய்துவிட்டு மின்சாரம் தாக்கியதாக நாடகமாடிய மனைவி அவரின் ரகசிய காதலனுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.